நடிகர் முரளி வாழ்க்கை வரலாறு. சினிமாவில் ஹீரோவாக நிலைப்பதற்கு சிவந்த நிறம் அவசியம் இல்லை என்பதை நிரூபித்தவர். தன்னுடைய முக பாவனைகளாலும் கண்களாலும் நடிக்கக்கூடியவர். தமிழ் கன்னட மொழிகளில் முன்னணி நடிகராக இருந்தவர். தான் இறக்கும் வரைக்கும் கல்லூரி மாணவன் கதாபாத்திரத்தில் நடித்தவர். அதை மக்களும் எந்தவித விகற்பமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். காதல் தோல்வி படங்களில் இவரை போல நடிப்பது ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயம். இவர் சினிமாவில் நடிகராக வருவதற்கு முன்பாக துணை இயக்குனராகவும் காட்சி பதிவு நிபுணராகவும் இருந்திருக்கிறார். இந்த முரளி யார்? இவருடைய பூர்வீகம் என்ன? இவர் இந்த சினிமா துறைக்கு எப்படி வந்தார்? இந்த சினிமா துறையில் இவர் சாதித்த சாதனைகள், ரொம்ப சிறு வயதிலேயே காலமாகி போனார் முரளி. இப்படி முரளியை பற்றி நம்ம அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது RS ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. நாம் நடிகர் முரளி அவர்களை பற்றி பார்க்கலாம். முரளி அவர்கள் 1964 மே 19 கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரில் பிறந்திருக்கிறார். இவருடைய அப்பா பேர் சித்தலிங்கையா. இவர் கர்நாடகாவின் பெங்களூருவை பூர்வீகமாக கொண்டவர். இவரது அம்மா பெயர் தனலட்சுமி. இவங்க தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. இந்த தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார். இவருக்கு சுரேஷ் அப்படிங்கிற தம்பியும் சாந்தி அப்படிங்கிற தங்கையும் உடன் பிறந்தவர்கள். சித்தலிங்கையா அவர்கள் கன்னட திரையுலகின் முக்கியமான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார். இவருடைய படங்களில் அதீதமான சமூக கருத்துக்களை இவர் பேசி வந்திருக்கிறார். இவர் மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. இந்த சினிமா பின்புலத்தை கொண்ட முரளி இவருடைய அப்பாவின் வேலை நிமித்தம் சென்னையில் தன்னுடைய பள்ளி படிப்பை ஆரம்பித்திருக்கிறார். 5ஆம் வகுப்பு வரைக்கும் சென்னையில் படித்த முரளி 6ஆம் வகுப்பிலிருந்து மேல் படிப்பு வரை பெங்களூருவில் படித்திருக்கிறார். ஆரம்பத்தில் கல்வியில் மட்டும் கவனத்தை செலுத்தி வந்த முரளிக்கு அதன் பின்பு தன்னுடைய அப்பாவின் தொழிலான சினிமாவின் மீது ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்பு இவர் படங்களை தேடி தேடி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். தானும் சினிமா துறைக்கு வர வேண்டும் என்ற ஆசையை வளர்த்து கொண்டும் இருக்கிறார். அதன் பின்னர் அந்த ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக தன்னுடைய அப்பா இயக்குனராக இருந்த காரணத்தினால் அவரிடமே உதவி இயக்குனராக சேர்ந்து கன்னட திரையுலகில் வேலை பார்க்கலானார். காட்சி பதிவு நிபுணராகவும் சில படங்களில் இவர் வேலை செய்திருக்கிறார். முரளி திரைத்துறையில் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது இவருடைய அழகிய தோற்றத்தை பார்த்த பிரபல இயக்குனர் ஏரங்கே சர்மா அவர்கள் 1982 தான் இயக்கிய கிளிவுனா கேச் அப்படிங்கிற திரைப்படத்தில் முரளியை அறிமுகப்படுத்தினார். இந்த திரைப்படத்தில் சிறப்பாக நடித்திருந்த முரளி கன்னட திரை உலகத்தினர்கிட்ட நல்ல பெயர் எடுத்திருக்கிறார். ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரேமவர்வா, வீலி குலாபி உள்ளிட்ட திரைப்படங்களின் வாயிலாக முன்னணி கதாநாயகனாக மெல்ல வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறார். தமிழ் திரைத்துறையிலிருந்து இயக்குநர்கள் முரளியின் அந்த படங்களை பார்த்துவிட்டு முரளியை தமிழில் அறிமுகப்படுத்த ஆசை கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 1984 கவிதாலயா தயாரிப்பில் அமீர்ஜான் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான பூவிலங்கு அப்படிங்கிற திரைப்படத்தில் கதாநாயகனாக தமிழில் அறிமுகமானார் முரளி. இவருக்கு குயிலி ஜோடியாக நடித்தார். வைரமுத்து இசைஞானி இளையராஜா கூட்டணியில் பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து இயக்குனர் மணிவண்ணனின் எங்கேயும் ஒரு கங்கை என்ற படத்திலும் நடித்தார். அதன் பின்னர் மீண்டும் தன்னுடைய இயக்குனர் அமீர்ஜானின் புதியவன் திரைப்படத்தில் நடித்தார். இவர் தமிழில் வளர்ந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் 1985 சத்யஜோதி தயாரிப்பில் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய பகல் நிலவு என்ற படத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். இதனைத் தொடர்ந்து இளையராஜாவின் பாவலர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ரங்கராஜ் இயக்கத்தில் கீதாஞ்சலி என்ற படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் முரளியை புகழின் உச்சியில் அமர்த்தியது. இந்த படத்தில் இடம்பெற்ற துள்ளி எழுந்தது பாட்டு அப்படிங்கிற பாடல் இளையராஜா வாலி கூட்டணியில் உருவாகியது. இந்த பாடல் அப்போதைய கல்லூரி மாணவர்களுக்கு போதை தரக்கூடிய பாடலாக இருந்தது. இந்த பாடல் மூலம் பட்டி தொட்டி எல்லாம் முரளி எல்லா ரசிகர்களுடைய வீடுகளிலும் முரளி போய் சேர்ந்தார். தமிழில் இவர் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே கன்னட திரைப்படத்துறையிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி நிறைய ஹிட்டு படங்களையும் அங்கேயும் கொடுத்து வந்தார். இவருடைய தந்தையான இயக்குனர் சித்தலிங்கையா கன்னடத்தில் முரளியை வைத்து இரட்டை வேடத்தில் அஜேயா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் தமிழில் புதிர் என்ற பெயரில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் மண்ணுக்குள் வைரம் என்ற படத்தில் இணைந்து நடித்தார். குடும்பம் ஒரு கோவில், என் ஆசை ராசாவே, மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் அந்தஸ்து, முக்தா சீனிவாசனின் ஒரு மலரின் பயணம், வண்ண கனவுகள், நினைவு சின்னம் உள்ளிட்ட ஜனரஞ்சகமான படங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார். இந்த காலகட்டத்தில் நிறைய இரட்டை ஹீரோக்களுடன் சேர்ந்து படம் செய்து வந்த முரளிக்கு அடுத்ததாக 1990 ஒரு அற்புதமான வருடமாக இருந்தது.
அந்த ஆண்டுல சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரித்த இயக்குனர் விக்ரமனின் புது வசந்தம் திரைப்படம் இவரை புகழின் உச்சியில் கொண்டு போய் அமர்த்தியது. இந்த திரைப்படம் நட்புக்கு புது அர்த்தமே கொடுத்தது. மக்கள் இந்த படத்தை தலையில் வைத்து கொண்டாடினார்கள். எல்லா திரையரங்களிலும் 25 வாரங்கள் ஓடி வெற்றி வாகையை சூடியது இந்த படம். இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளர் S.A. ராஜ்குமார் அவருடைய இசையில், வாலியின் வரிகளில், ஏசுதாஸின் குரலில் ஒலித்த பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்த பாடல். இதன் பின்னர் நடிகை குஷ்புவுடன் நானும் இந்த ஊர்தான் என்ற திரைப்படத்திலும், ரேகாவுடன் நாங்கள் புதியவர்கள் என்ற திரைப்படத்திலும், நடிகை கௌதமியுடன் நம்ம ஊரு பூவாத்தா போன்ற படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார். கிராமத்து கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வந்த முரளியை ஒரு கல்லூரி மாணவனாக நகரத்து பாணியில் எடுக்கப்பட்ட இதயம் என்ற திரைப்படம் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கிளாசிக்கான ரசிகர்களிடமும் கொண்டு போய் சேர்த்தது. மாபெரும் வெற்றி பெற்ற இந்த படத்தை இயக்குனர் கதிர் அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படத்தை பார்க்காதவர்களே இருக்க முடியாது என்ற நிலை, இப்படிப்பட்ட பெரு வெற்றியை பெற்ற படம் தான் இது. இளையராஜா இசையமைக்க, வாலியின் வரிகளில், ஜேசுதாஸின் குரலில் பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா அப்படிங்கிற பாடலும், இதயமே இதயமே என்ற பாடல் உள்ளிட்ட இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் ரகம். இன்று வரை மறக்க முடியாத பாடல்கள் லிஸ்ட்ல இந்த படத்தின் பாடல்கள் இருந்து வருகிறது. SPBயின் குரல் முரளிக்கு கனகச்சிதமாக பொருந்தி போனது. அடுத்ததாக தங்க மனசுக்காரன் என்ற படத்தில் ரேவதியுடன் சின்ன பசங்க நாங்க, மணிக்குயில், ரஞ்சிதாவுடன் அதர்மம் என, என் ஆசை மச்சான், மஞ்சு விரட்டு உள்ளிட்ட திரைப்படங்களில் இவர் நடித்தார். இதைத் தொடர்ந்து 1996 விக்ரமன் இயக்கத்தில் விஜய் நடித்த பூவே உனக்காக என்ற படத்தில் மச்சினிச்சு வர்ற நேரம் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் பாடலில் தோன்றி நடித்தார் நடிகர் முரளி. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் சேரனின் பொற்காலம் படத்தில் மிக அற்புதமாக நடித்திருந்தார். தேசிய கீதம், வெற்றி கொடிகட்டு உள்ளிட்ட பல மறக்க முடியாத படங்களில் தன்னுடைய அற்புதமான முத்திரையை பதித்தார் முரளி. அடுத்தது காதலை மையப்படுத்திய ரோஜா மலரே, காலமெல்லாம் காதல் வாழ்க, தினந்தோறும் உள்ளிட்ட படங்களிலும் இவர் நடித்தார். இதையடுத்து மம்மூட்டியுடன் இணைந்து ஆனந்தம் என்ற படத்திலும், சரத்குமாருடன் சமுத்திரம் என்ற படத்திலும், பாரத ராஜா இயக்கிய கடல் பூக்கள் என்ற படத்திலும் இவர் நடித்தார். வாட்டாக்குடி இரணியன் இவருடைய திரை வாழ்க்கையில் வந்த முக்கியமான திரைப்படம். இதைத் தொடர்ந்து S.V. சேகருடன் தங்கமணி ரங்கமணி என்ற படத்திலும், வடிவேலுவுடன் சுந்தரா டிராவல்ஸ், நம்ம வீட்டு கல்யாணம் உள்ளிட்ட காமெடி திரைப்படங்களிலும் தனக்கு காமெடியும் வரும் என்று நிரூபித்து அசத்தினார். 2002 வெளியான காமராஸ் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருதை இந்த படத்திற்காக இவர் வாங்கினார். நடிகர் முரளி அவருடைய குடும்பம் 1987 ஆண்டு சோபா அப்படிங்கிறவரை காதலித்து இவர் திருமணம் செய்தார். இந்த தம்பதிகளுக்கு அதர்வா, ஆகாஷ் என்ற 2 மகன்களும், காவியா என்ற ஒரு மகளும் இருக்காங்க. இவர்களில் அதர்வா 2010 சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் பானா காத்தாடி அப்படிங்கிற படத்துல ஹீரோவாக அறிமுகமானார். இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் முரளி அவர்கள் இதயம் ராஜா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் தான் தமிழில் நடிகை சமந்தா அறிமுகமானார். இந்த திரைப்படமே நடிகர் முரளி அவர்கள் நடித்த கடைசி திரைப்படமாக அமைந்தது வருத்தத்திற்குரிய ஒன்று. முரளியின் இளைய மகன் ஆகாஷ் தளபதி விஜயின் மாஸ்டர் படத்தின் தயாரிப்பாளரான பிரிட்டோவின் மகளை திருமணம் செய்திருக்கிறார். காவிரி பிரச்சனை தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் வந்தபொழுது தமிழ் திரையுலகத்தோடு சேர்ந்து முன்னணியில் நின்று போராடியவர் முரளி. இவர் ஜெயலலிதாவின் முன்னிலையில் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு கட்சி பணியும் ஆற்றி வந்தார். கட்சியின் பிரச்சாரங்களில் உற்சாகமாக இருந்தார் முரளி. 2010 செப்டம்பர் 8 யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாரடைப்பினால் முரளி அவர்கள் காலமானார். அப்பொழுது அவருக்கு 46 வயதே ஆனது. நடிகர் முரளி அவர்கள் ரொம்ப குறுகிய காலத்திலேயே இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களுடைய மனதில் மறைய முடியாதபடி அழுத்தமாக தடம் பதித்து சென்றவர். இதுவே நடிகர் முரளியின் வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம்.